சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சத்தியமங்கலத்துலேருந்து வரேங்க மேடம். பேர் கலாங்க மேடம். அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் மொத்தம் எங்கள் வீட்டில் 6 குழந்தைங்க மேடம். பையன் 3 பொண்ணு 3. 1ஆவது கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனாங்க மேடம். 2 குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போ அவங்க மரம் வெட்டுறதுக்கு போவாங்க. 1ஆவது சேர்த்திட்டு 3 மாதத்துலேயே இந்த மாதிரி குழந்தைங்கள பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை பள்ளிக்கூடம் 1ஆவதுலேயே நிறுத்திட்டாங்க மேடம். உனக்கு கீழே இருக்கிறது பசங்களை பார்க்கறதுக்காக 1ஆவதுலேயே நிறுத்திட்டாங்க. அப்புறமா இதுக்கு மரம் வெட்டுறதுக்கு அவங்க போயிடுவாங்க. குழந்தைங்கள பார்த்துட்டு நானும் கூடயே போயிடுவேங்க மேடம். 2 குழந்தைங்கள அதே மாதிரி வளர்த்தணுங்க. தம்பிங்க 2 பேர்த்தையும் வளர்த்து விட்டேன். அந்த மாதிரி வளர்த்துனதுக்கப்புறம் பௌர்ணமி தெரு ஈரோட்டில் தார் போடுறதுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க மேடம். அப்புறமா எங்கள் அக்காவுக்கு எங்கள் அக்கா பெரிய மனுஷி ஆனதுக்கப்புறம் எங்கள் அக்கா இந்த மாதிரி எங்கள் அப்பா கஞ்சா அடிப்பாருங்க, தண்ணி போடுவார். அதனால் குடிச்சிட்டு டெய்லியும் அவளை டார்ச்சர் பண்ணுவார் பெரிய மனுஷி ஆனதுக்கப்புறம். அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நான் பெரிய மனுஷி ஆனதுக்கப்புறம் என்கிட்டே அந்த மாதிரி தப்பான இது நடந்துட்டு பார்த்தாரு. அதனால் எங்கள் அக்காவோட நங்கியா வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேங்க. இந்த மாதிரி அவங்க தான் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போய் கால் ஊனமானவர் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் சொன்ன அவர்கிட்ட இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிங்களேண்ணா, எனக்கு எதுனா ஒன்று பண்ணி வச்சிருங்கண்ணா, போயிடுறேன் நான் அந்த மாதிரின்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு போய் மேடம் ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட வசந்தா பழனின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க மேடம். அவங்க கூட அமைச்சு வச்சாருங்க மேடம். அவங்க கூட போயிட்டுங்க மேடம். அங்கே அவங்க வீட்டில் தங்கியிருந்துங்க மேடம். அவங்க அக்கா அந்த வசந்தாவும் அவட அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் இங்கே வால்ரஸ்பாளையத்தில் நாங்கள் இருந்த இடத்துலேயே தான் அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் இருந்த இடத்துல சரின்ட்டு அந்த பொண்ணு கொண்டு போய் வசந்தாங்கிறவங்க திருப்பூரில் இருந்தாங்க. அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அன்னைக்குன்னு பார்த்து வீடு மாற்றினாங்க மேடம். இப்போ எங்கள் வீட்டுக்கார் இருக்கிறாரு இல்லைங்க மேடம், அவர் அவங்க வீட்டிலே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த வசந்தாங்கிறவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோன்னு என்ன சொன்னாங்க, இந்த மாதிரிம்மா அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க மேடம். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வசந்தாங்கிறவங்க என்னை அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வசந்தாங்கிறவங்க அவங்க வீட்டுக்காரரும் அன்றைக்கி நைட் நானும் அவங்க வீட்டுக்காரர் தனியாக தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் அவர் பட்டறைக்கு போயிட்டாருங்க. அவர் கல்யாணம்லாம் ஆகலைங்க. அப்போ பட்டறைக்கு போனதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், நான் சொல்கிற மாதிரி கேட்டேன்னா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இல்லை நான் பண்ணி வைக்க மாட்டேன், மறுபடியும் கொண்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னார். நானும் அந்த தப்புக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க, இதுக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் நான் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் லேடிஸ்லாம் இருந்தாங்க, அவங்க வீட்டில் போய் படுத்திட்டுங்க மேடம். படுத்துட்டதுக்கப்புறம் விடிஞ்சு காலையில் அவங்க பொண்டாட்டி வந்தோடனே இந்த மாதிரி நான் அந்த பொண்ணு தப்பெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க பொண்டாட்டிட்டு சொல்லிட்டாரு. அவங்க பொண்டாட்டின்னு சொன்னாங்க, நான் உன்னை நல்லது பண்ணுறது கூட்டிகிட்டு இன்னைக்கு என்ன இவ்வளோ இது பண்ணிட்டு இல்லை, இனிமேல் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க அக்காவுக்கும் அவங்க அக்கா வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அவங்க நங்கைய வீட்டு எங்கள் அக்காவோட நங்கைய வீட்டுக்காரரு தான் நம்பிச்சிருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சாங்க மேடம். வர வச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு, இனிமேல் அவங்க வீட்டுக்காரர் சொன்னதாங்க மேடம் கேட்டாங்க. நான் எவ்வளவோ கஞ்சனை கேட்கவே இல்லைங்க மேடம் என்னோட பேச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வீட்டுக்காரர் கூட அவங்க நங்கைய வீட்டுக்காரர் கூட அமுச்சு வச்சாங்க. அவங்க நங்கைய வீட்டுக்காரர் கூட அமுச்சு வைக்கங்காட்டியும் அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க மேடம். ஈரோடு வரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஈரோட்டுக்கு வரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே என்ன சொன்னாங்க, நீ திரும்பி வீட்டுக்கும் போக முடியாது, எனக்கும் குழந்தைங்க இல்லை, நீ இவரை கல்யாணம் பண்ணிக்க. அப்போல்லாம் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுங்க மேடம். கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வீடு இருக்குது, சொத்து இருக்குது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. சரின்ட்டு நானும் ஒன்றுமே சொல்லலைங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் சொல்லவே இல்லை. எங்கள் அக்கா நங்கைய வீட்டுக்காரர் அதே தான் சொன்னார், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோமா, இவரையே கல்யாணம் பண்ணிக்கோ, 2 பேரும் ஒரு வீட்டில் இருந்துருங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நானும் ஒத்துக்கலைங்க.
அப்புறமா அவங்களே கூட்டிகிட்டு போய் பவானிங்கிற அந்த கோயிலில் பிள்ளையார் கோயிலில் கூட்டிகிட்டு போய் ஒரு மஞ்சள் கயிறும் காலுக்கு மிஞ்சும் வாங்கிட்டு வந்து போட்டு அந்த கயிறு கட்டிட்டாங்க மேடம். கட்டிட்டு போய் ஒரு நைட்டு அவங்க கூட வச்சிருந்துட்டு மறுநாள்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க மேடம். மறுநாள்லாம் வேண்டாம், நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு அந்த மிஞ்சி கழட்டிட்டாங்க மேடம். கழட்டிட்டு அவங்க எங்கள் அக்காவோட நங்கை வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வச்சு பழைக்க மாட்டாங்க, நீ போயிருமா உங்கள் அம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டாங்க மேடம். அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து என்னை பிடிச்சி அடிச்சிட்டான். ஒரு வாரம் எங்கே போனேன் பொண்ணு பொட்டப்பிள்ளை ஒரு வாரம் போய் சுற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் அடிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்திருந்தாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி எங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நான் ஒரு கூட இப்படிலாம் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ வந்து அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னார், நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேம்மா, போயிட்டு வந்து பேசிக்கலாம், நீங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. சரி, நான் எங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டேன். இதெல்லாம் சொல்லி அப்பா நாளைக்கு நம்மளை அடிச்சிட்டாருன்னு என்ன பண்ணலாம், அந்த அடிக்கு பயந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஃபோன் நம்பர் வந்து அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க என்கிட்ட பேச சொல்லி. அதனால் அந்த ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை இப்படி பண்ணிட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறோம் வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் கிளம்பி ஈரோட்டுக்கு போனேங்க மேடம். நான் ஈரோட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு பார்த்தா 1 லட்ச ரூபா கடன் இருக்குது மேடம். பௌர்ணமி தெரியல அவ்வளோ கடன் 1 லட்ச ரூபா இப்போ வாங்கிட்டாங்க. அவங்க வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க. அது 1 லட்ச ரூபா கடன் இருந்ததுனால இந்த மாதிரி கடன்காரர் நீ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வாங்க ஆந்திராவுக்கு போயிடலான்ட்டு 3 பேர் கிளம்பிட்டுங்க மேடம். 3 பேர் கிளம்பி ஆந்திராவுக்கு போனாங்க. ஆந்திராவுக்கு போனதுனப்போ யாரு 3 பேர்? நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அவங்க ஒய்ஃபும் கிளம்பிட்டோம் 3 பேரும். அவருக்கு ஆல்ரெடி வைஃப் இருக்காங்களா? ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்காங்க மேடம். அவங்க தான் மேடம் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்களும் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சி வந்தாங்க, வசந்தாங்கிறவங்க வந்து அவங்க ஊர்லேருந்து வந்தாங்க. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எங்கள் அக்கா வாழ்க்கையில் நீ எதுக்கு இருக்கிற, நான் தான் சொன்ன நல்லா அறிவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு, நீ வா அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ற அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க அந்த மாதிரி எப்படி வர முடியும், நான் இவரை தானே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே தான் இருப்பேன்னு நான் சொல்லி இருந்தேங்க. இருக்கும்போது அவங்க 2 பேர் உள்ளே படுத்துக்குவாங்க, என்னை வெளியே படுக்க வச்சுக்குவாங்க. வெளியே படுக்க வச்சாங்கன்னா அவங்க என்ன லைன் வீடு தாங்க, லைனில் இருக்கிற எல்லா ஆம்பளையும் கேட்பாங்க, அவங்க 2 பேர் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நீ அந்த சந்தோஷம் அனுபவிக்க மாட்டாமா, என்கிட்ட வரையும் உங்கள்கிட்ட வரேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க மேடம். அதனால் வந்து அந்த மாதிரி கேட்டதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. சரி அப்படின்ட்டு இவங்களும் இந்த மாதிரி கொடுமை பண்ணுறாங்க, இப்போ நீ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிடுங்க. உனக்கு என்னம்மா வயசு? எனக்கு வந்து இப்போ 21 வயசுங்க. 13 வயசில் இந்த மாதிரி என்னம்மா பிரச்சனை இப்போங்க மேடம் சொல்கிறேங்க மேடம். அப்போ வந்து அவங்க அந்த மாதிரி சொன்னதுனால தூங்கிட்டு இருந்தாங்க மேடம். தூங்கிட்டு வந்து திடீர்னு காலையில் விடுங்க தூக்கம் தெளிஞ்சிச்சுங்க மேடம். இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, இந்த பிள்ளைய கொண்டு போய் 1 லட்ச ரூபாய்க்கு வித்துடலாம், இது நான் அன்னைக்கே சொன்னேன்லங்க, அந்த பொம்பளை சொல்லுதுங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, கொண்டு போய் வித்துடலாங்க, இந்த மாதிரி பாக்கி வாங்கிட்டு வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் சொல்லிவிட்டு அவங்க எழுந்துச்சி போயிட்டாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்களே நீங்களே கேட்டு கம்முன்னு தான் இருக்கிறீங்க, அன்றைக்கி நீங்கள் இப்போ தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அவள் சொல்கிற மாதிரி நீ கேட்டால் கேளு, இல்லைன்னா நீ அவங்ககிட்ட வேணா போயிட்டு 1 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து நான் கிளம்பி வந்துட்டேன். வந்து இப்போ அரிங்கிறவரை கல்யாணம் பண்ணியிருக்கிறேங்க மேடம். கல்யாணம் பண்ணி இப்போ 2 குழந்தைங்க, இவருக்குது 2 குழந்தைங்க, ஒரு பையன் 1 ஒரு பொண்ணு 1. பொண்ணுக்கு 6 வயசு ஆச்சு, பையனுக்கு 2 வயசு ஆச்சுங்க. இப்போ வந்து இவர்கிட்ட வந்த உடனே இவர் பயங்கரமாக சந்தேகப்படுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாருங்க. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் அடித்து போட்டிருக்குதுங்க. இதெல்லாம் அக்கம் பக்கம் யாரும் பசங்க இருக்கக்கூடாதாம்மா, வீட்டை யாருமே பார்க்கக்கூடாதாம்மா, அந்த மாதிரி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாருங்க. அதனால் எனக்கு என்னென்னா, அவர் வாழ்ந்தால் இனியும் இங்கே வந்து இருக்கிறேங்க மேடம். எதுக்காக வந்துருக்குன்னா, அவர் வந்து கரெக்டாக நீ இருந்தால் இருக்கட்டுங்க மேடம். இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் சந்தேகப்பட மாட்டேன், இப்படிலாம் பேச மாட்டேன், அடிக்க மாட்டேன்னு சொன்னால் வரட்டுங்க மேடம். இல்லை அப்படி இல்லை, நான் அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பண்ணுவேன்னா அவங்க 2 குழந்தைங்களும் அவங்களே வச்சுக்கிட்டுங்க மேடம். நான் இன்னொரு பக்கம் போய் பொழைச்சிக்கிறேங்க. இதுக்கு மேலே என்னால் இந்த மாதிரி கொடுமையில் பட முடியாதுங்க மேடம். என்னம்மா பிரச்சனை அவங்க வீட்டில்? என்ன பிரச்சனை, 24 மணி நேரம் சந்தேகம் தாங்க மேடம். எப்போ பார் பிடிச்சி சந்தேகத்தில் அடிச்சுட்டு குழந்தை 2 இப்போ எனக்கு பிறக்கலை அப்படிங்கிறாங்க மேடம். சாப்பாட்டுக்கு சரியாக வீட்டுக்கு காசு கொடுக்குறதில்ல மேடம். அவங்க வீட்டில் குழந்தைய விட்டுட்டு இவ தான் வேலைக்கு போகிறோம், 2 வயசு தான் ஆச்சுங்க குழந்தைக்கு. எங்கள் வீட்டில் என்னால் பார்த்துக்க முடியாது குழந்தைய. கொஞ்சம் நேரம் எங்கேயா அந்த பார்த்துட்டோம்னா எங்கள் வீட்டில் என்னை சத்தம் போடுவாங்க, வேலை செய்யறதில்ல, குழந்தைய பார்த்துட்டே இருந்தால் நமக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னு. எவ்வளோ பசங்க? 2 பொண்ணுங்க மேடம். அதனால் எங்களை பேசுவாங்க. அதனால் நானும் குழந்தைய பார்த்துக்க முடியாது மேடம். அதனால் அவளும் குழந்தைய விட்டுட்டு வேலைக்கும் போக முடியாது. வேறு 5 வயசு பொண்ணு 1ஆவது போகிறா, அவளை விட்டுட்டு ஒரு நாள் வேலைக்கு போய் தான் அவள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மேடம். வீட்டுக்கு சரியாக காசு கொடுக்குறதில்ல. கேட்டால் நான் இப்படி தான் இருப்பேன், இருக்க இஷ்டம்னா இரு, இல்லை போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு பாலுக்கும் காசு கொடுக்குறதில்ல, பாலும் எவ்வளோ நாளே நிறுத்தியாச்சுங்க மேடம். இவங்க பிரச்சனையால உங்கள் வாழ்க்கை பாதிக்குதா? இல்லை அப்படி இல்லைங்க மேடம். எங்கள் வீட்டு பிரச்சனைனால நான் வந்திருக்கேங்க மேடம்.
உங்க வீட்ல என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டில் எப்போ பாரு அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு பேசுவார். நான் இப்போ எங்கேயும் வெளியில் போகிறதே இல்லைங்க மேடம். ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தது ஊட்டியில் கொடுத்தாங்க மேடம். அங்கே வந்து கொஞ்சம் கை கால் ஊனமாக இருக்கவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து 1 வருஷம் நல்லா பார்த்துட்டாங்க. 1 வருஷம்னா நான் 3 மாதத்துலேயே வேலைக்கு அனுப்பிட்டாங்க மேடம். அந்த ஊரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் டீத்தூள் இலை எடுக்க போகிறதுக்கு அனுப்பிட்டாங்க. என்னை வந்து வேலைக்கெலாம் எந்த வேலைக்கும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பங்க அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மேடம். நான் 3 மாதத்துலேயே வேலைக்கு அனுப்பிட்டாங்க. நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எங்கள் அப்பங்க அம்மா வந்து பார்த்துட்டு உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ கல்யாணம் பண்ணிக்க வேணும்னு சொன்னால பண்ணிக்கிட்டல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க மேடம் குடும்பம் இருந்தால் கஷ்டம்னு வந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் மேடம். எங்கள் மாமியாருக்கும் எங்கள் மாமனாருக்கும் சண்டை வந்து எங்களை பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போய் பௌர்ணமி தறியில் விட்டுட்டாங்க மேடம். அங்கே வந்து 3 மாதம் எங்கள் மாமனார் எங்கள் கூட இருந்தார். அவரு எங்கள் கூட சண்டை போட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளை கூட போய் சேர்ந்துட்டார். கொஞ்ச நாள் எங்கள் குழந்தை ஆயிடுச்சு, பெரிய பொண்ணு ஆகிட்டா வயிற்றில். அவள் ஆகி அப்போ 9 மாதத்து வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க மேடம். 9 மாதத்துல வந்து எங்கள் மாமியாவங்க தான் 7 மாதத்துல வந்து வளகாப்பு பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. 9 மாதத்துல வந்து பிரசவத்துக்கும் அங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாம் பார்த்தாங்க. போயிட்டு வரங்காட்டி இவங்க கடனை பண்ணிட்டாங்க மேடம். பிரசவத்துக்கு போயிட்டு வரங்காட்டி இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல எல்லாம் கடனை பண்ணிட்டாங்க. மறுபடியும் குழந்தை பிறந்து எடுத்துகிட்டு வந்து 3 மாதத்துலேயே வேலைக்கு போயிட்டாங்க மேடம். போயிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து 300 ரூபா தான் சம்பளங்க மேடம். ஏன்னா 16 தறிக்கு அவங்க தார் போட்டாங்கன்னா நான் 32 தறிக்கு தார் போடுங்க மேடம். நான் 500 சம்பாதிப்பேன், அவங்க 300 சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எப்போ பாரு பீடி பாக்கு ஆன்ஸு தண்ணி அடிக்கிறது எப்போ பாரு இதே பிரச்சனைங்க மேடம். ஆனால் அந்தந்த தானே போனால் சண்டையை போடுவாங்க. பொண்ணுக்கு போனால் கூட பின்னாடியே வருவாங்க. பொம்பளைங்கிட்ட பேசினா அவங்க என்ன உனக்கு மாமா வேலை பார்க்குறாங்களா, உனக்கு கூட்டிகிட்டு விட்டாங்களா அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க மேடம். அந்த மாதிரி பிரச்சனை வந்து எப்போ பாரு இதை தான் 24 மணி நேரம் பிரச்சனையாகவே தான் மேடம் இருக்கும். இப்போ பௌர்ணமி தெரியும் போது எல்லோரும் வேலை செய்வாங்க மேடம். நைட்டு 1 வாரம் பகல் 1 வாரம் டியூட்டி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது யார்கிட்டயே பேசினோம்னா அவங்ககிட்ட என்ன பேசினேன், அவங்ககிட்ட என்ன பல்லிச்சா இப்படிலாம் பேசுவாங்க. எப்போ பாரு பிரச்சனையாகவே தான் இருக்கும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணா இப்போ அவங்கள விட்டு வந்தாச்சு மேடம். வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு மேடம். இவர் கூட வந்து இவர் வந்து சரி நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார் மேடம். இப்போ வந்து எங்கள் அம்மா வேண்டாம், என் தங்கச்சி வேண்டாம் அப்படிங்கிறாங்க மேடம். எப்போ பாரு இவங்களும் அப்படி தான் மேடம். இப்போ 2 பொண்ணுங்களும் இங்கே தான் இருக்கா? இல்லை, ஒரு பொண்ணு அவங்க வீட்லேயே இருக்குங்க மேடம். அவங்க வந்து என் 2வது குழந்தைய வந்து 8 மாதத்துலேயே, அந்த பொண்ணுக்கு வருஷங்கும் போது எங்கள் பிள்ளை 2வது குழந்தை வயிற்றில் 8 மாதங்க மேடம். அதனால் வந்து பெரிய பொண்ணை குழந்தை பிறந்தவொடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. சின்ன பொண்ணு பிறந்தவொடனே அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருக்கிறா. கேட்டும் பார்த்துட்டு கொடுக்கல, சரி அவங்களே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க மேடம். அவங்க கிட்ட தான் இருக்கிற சின்ன பொண்ணு தான் இங்கே இருக்குதா. இவங்க என்னங்கிறாங்க மேடம், ஆகுனா நீ வெளியே போயிடு எப்படியே சொல்கிறாங்க மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு இவரோட வந்து 5 வருஷம் ஆச்சு மேடம். 5 வருஷமா நான் யார் சொந்த போந்த வீட்டுக்கு எதுக்குமே இவர் சொன்ன மாதிரி கேட்டுதான் இருக்கிறேன்னு தவிர, வாழ்க்கைனா இப்படிதான் வாழணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறேன்னு தவிர நான் தவறால நடக்கல மேடம். எங்கேயும் போகவும் மாட்டேன் அனாவசியமா. எங்கள் அப்பா வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு யார் வீட்டுக்கு அனாவசியம். இப்போ வந்து அம்மா வீடு பக்கத்தில் இருக்கிறாங்க மேடம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து செஞ்சுருந்தாங்க. நாங்கள் வந்து எப்போயோ டைம் எடுப்போம், எடுக்காமல் கூட விட்டுருவோம். அவங்க வந்து சரி எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். அவங்க எடுத்து செஞ்சுட்டு எங்களை கூப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எங்கள் அம்மா சமைக்கிறது பிடிக்காதுங்க மேடம். என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் சாப்பிட்டு வந்தேன். அப்போ கூட காலையிலேருந்து யோசனை பண்ணிட்டு எப்படி போகிறது என்னன்னு கேட்குறதுன்ட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். போனால் திட்டுவாங்க அப்படின்ட்டு போவே இல்லை மேடம். சாயந்தரம் போய் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 5:30 மணி இருக்கும். போனேன் 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து, நீ எங்கே போனேன், எதுக்கு போனேன், பொழுதுனைக்கு எங்கள் அப்பங்க அம்மா நேற்று இங்கே தானே இருந்தாங்க, உனக்கு இன்றைக்கி எங்கள் அண்ணன் வேலை அப்படின்னு சொல்லி பேசி வெளியே அனுப்பிட்டாங்க மேடம். எப்போவாது பிரச்சனைன்னு வச்சு பிரச்சனை ஒன்றுமே இருக்காங்க மேடம். ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். சும்மா நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு குறை சொல்லி சண்டை இழுத்து நீ வெளியே போ, இருக்க இஷ்டம்னா இல்லை வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க மேடம். 2 நாள் அந்த மாதிரி வெளியே விட்டு கதை சட்டி உள்ளே படுத்துட்டாங்க மேடம். இருக்கிறது வாடகை வீட்டில். அவங்க வீடை காலி பண்ணணும்னு சொன்னேன். எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு நான் வெளியில் இருந்துக்குங்க மேடம். சத்தம் போடுறதில்ல. என்ன சத்தம் போட வாடகை வீடு காலி பண்ணணும்னு சொன்னேன். எங்கே போகிறது என்ன பண்ணுறது. 40,000 கடன் இருக்குதுங்க மேடம். நான் வந்ததுக்கப்புறம் கடன் பண்ணதில்லை. இதுக்கு முன்னே இருந்தே கடன் இருக்குது. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லி அங்கே இங்கே மாற்றியே நான் 20,000 வச்சு கடன் பண்ணிட்டாங்க. இப்போ ஆகுனா நீ வீட்டுட்டு வெளியே போ, கடன் நான் தானே வாங்கினேன், நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். அப்படி நீ தான் கெதின்னு வந்துட்டேன். அன்றைக்கி வந்து 6 நாள் உடம்பு சரியில்லைங்க மேடம். 3 நாள் வயிற்றால போய் ரொம்ப முடியல. அவள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு 5 நாள் என் கூட இருந்து பார்த்துட்டாங்க மேடம். சாப்பாடுலாம் எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் வரவே இல்லைங்க மேடம். வந்து ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு என்ன எதுன்னு கூட கேட்கல. அடுத்த நாள் போயிட்டார். 6 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து. இப்போ இன்றைக்கி நாளைக்கு எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா வரக்கூடாதாம்மா, இவ வரக்கூடாதுன்னு சொன்னால் யார் மேடம் என்ன பார்ப்பாங்க. எல்லாம் இருந்து நீ வேண்டான்னு வெளியே கதவு தாட்டிட்டான். நான் வெளியே படுத்துக்கிட்டேன். அன்றைக்கி வந்து 2 பேரும் எங்கள் அம்மா வீட்டில் போய் படுத்துருந்து அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி வந்தோம். 4 நாள் ஆச்சுங்க மேடம். அந்த ட்ரெஸ் போட்டு வந்து 5 நாள் ஆச்சு. இதே தான் போட்டுருக்குறோம். எல்லாம் உங்க அப்பாவோட உங்களுக்கு பிரச்சனை இருந்தது? ஆமாங்க மேடம். எங்கள் அப்பா வந்து இப்படி நான் சரியில்லாதனால எங்கள் லைஃப்பில் இப்படிங்க மேடம். எங்கள் அப்பா நல்லா இருந்ததுன்னா எங்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை. இவங்களுக்கு 45 வயசு, எங்களுக்கு 25 வயசு. அவங்களும் சொல்லி பிரயோஜனமே இல்லைங்க மேடம். இப்போ எங்களுக்கு நினச்ச மாதிரி நாங்கள் எதுவுமே அனுபவிக்கிறது இல்லை மேடம். எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு ஆசைப்பட்டு ஏதாவது சாப்பிடணுன்னா கூட அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்களால் முடியறதில்லை. பௌர்ணமி தெரியல தார் போடணும் எங்கள்
அப்பா இருக்கும்போது அவங்க ஜன்னல் முந்நூறு சுத்தி வருவார் ஜன்னல் சுத்தி வருவார். அப்பெல்லாம் எங்க தலையில பேன் நிறைய இருக்கும் மேடம். இப்படின்னு தலை சொரிஞ்சா என்ன எவனையாவது கூப்பிட்டியா எவனையா சைக் பண்ணியா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அடிப்பாருங்க மேடம். இந்த பயமே தாங்க மேடம் எங்களை தாங்க மேடம் எங்க லைஃப்ல இப்படி ஆயிடுச்சு. நாங்க ஒரு பொண்ணு நல்லா இருக்கு, அது வந்து கடைசியா எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவளை வந்து அவளை செல்லமா அவங்க போக்கில் விட்டு அவளை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க மேடம். ஏன்னா அவள் வந்து எங்க முதல் வீட்டுக்காரோட தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை வந்து நாங்களாம் 2 பேரும் இப்படி போனதுனால அவளை வந்து செல்லமா கொஞ்சம் வசதின்னு வச்சுக்கோங்களேன். எங்க மாமி வீட்டுல வசதி, எங்க வீட்டுல கை கழுவணுன்றதுனால அவங்களே எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களும் அப்படிதான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் இப்படி என்ன குடிச்சிட்டு எங்க மாமனார் இறந்துட்டாருங்க மேடம். நாங்க போனோம், அங்க இருந்தோம், வர்றதுக்கு போனா இருக்கிற காசு செலவு பண்றது, தண்ணி அடிக்கிறது, அவனை தூக்கிட்டு வந்து வீட்டுல தான் போடுவாங்க. யாருமே எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. கேட்டா என்னை அடிப்பா, எதுவுமே அவங்களும் கேட்க மாட்டாங்க. என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான், கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தண்ணி அடிச்சு இங்க என்ன வேணுமா அவனுக்கு? என்ன வேணா அவங்கள கூப்பிட்டு பேசி பாருங்க மேடம். கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாங்க போறோம் மேடம். இல்லைன்னா எங்களை ஏதோ ஒரு ஹோம்ல சேர்த்துட்டுருங்க மேடம். குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டுருங்க. என்ன மேடம் உடனே பெற்றவங்க வீட்டில் நிம்மதி இருக்கணும், இல்லை கட்டின இடத்துல நிம்மதி இருக்கணும். இப்போ இவங்களும் நிம்மதி, இவங்களும் இப்படின்னு நாங்கள் எங்க மேடம் போறது சொல்லுங்க. பொண்ணா பிறந்து இவ்வளோ சோதனை வரக்கூடாதுங்க மேடம். எங்களுக்குள்ள நிறைய அனுபவிச்சிட்டேன். என்ன பிரச்சனைங்க அவங்க 2 பேருக்கும்? எங்கள் 2 பேர்த்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுக்கு எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. நான் என்னங்க சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது அவங்களை பற்றி? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பொண்டாட்டியோட வாழறீங்களா? நான் வாழ்கிறேங்க, என்னுடைய பேச்சு கேட்டு அடக்குழக்கமாக இருந்தால் போதுங்க. என்ன எனக்கு நிறைய பேச்சு கேட்டு பிரச்சனை அடக்குவதுக்குன்னா வீட்டில் வந்து கரெக்டாக வந்து எந்த வேலையும் செய்கிறது இல்லைங்க. சரிங்களா? கேட்டால் எனக்கு வீட்டில் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு இதுதான் சொல்கிறாங்க. எல்லார் வீட்லையும் எல்லோரும் எல்லா வேலையும் செய்கிறாங்க. இவங்க வந்து காலையில் வந்து நேரத்தில் எழுந்திருக்கிற பழக்கமே கிடையாது. 7 மணிக்கு மேலே தான் எழுந்திருக்காங்க. என்னுடைய தொழிலுக்கு காலையில் நேரத்தில் எழுந்து தொழில் பண்ணால் தான் நான் வந்து தொழில் பண்ண முடியும். என்ன தொழில் பண்ண? நெசவு தொழில். அப்போ தான் நான் வந்து கரெக்டாக வந்து தொழில் பண்ண முடியும். இவங்களை கேட்டால் நான் பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்கிறேன், சமையல் செஞ்சுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் தான் வந்து தறியாக பூதுவாங்க. தறிக்குழியில் மதியானம் தான் பூதுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் நெய்வாங்க. நான் எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு தறி போதுறதில்ல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. வெளியில் அனாவசியமாக யார்ட்டையும் ஜாஸ்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இவங்க பேசும்போதெல்லாம் நிறையா பிரச்சனைகள் எனக்கு ஏற்பட்டுருக்குது. அது சொல்லியிருக்காங்களா? அவங்க மற்றவங்க இந்த மாதிரி நினைப்பாங்க, மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க, அதனால் வந்து அளவாக பேசிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் கேட்கறது இல்லைங்க. சரிங்க மேடம், நடந்த பிரச்சனையெல்லாம் நான் சொல்லியிருக்கல இல்லைங்க மேடம். அதை என்ன குத்தி குத்தி கேட்டால் நான் என்னங்க மேடம் சொல்ல முடியும்? நான் தப்பு பண்ணியிருந்தா நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒத்துப்பேன். அவங்க இது எல்லாமே உனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டே நீ வந்து அவங்க இப்படி பேசினாங்க அப்படி பேசினா நான் என்ன மேடம் பண்ணுவேன்? ரோட்ல அனாவசியமா யாரு கூட பேசுறது இல்லைங்க மேடம். இவனோட சம்சாரம் இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நான் வந்து அனாவசியமா யாரு கூட பேசுறது இல்லை. உங்க சம்சாரம் தப்பு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எனக்கு அந்த இதெல்லாம் இல்லைங்க. அவங்க மேல நான் அந்த துளி கூட அந்த மாதிரி நினைக்கலீங்க மேடம். அப்புறம் என்ன 1% கூட அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க. அப்படி இல்ல நினைக்கிறது இல்லைங்க போது கம்முன்னு இருந்துக்கணும் இல்ல மேடம். அவங்க இப்படி பேசுறாங்க. குற்றாலத்துல ஒரு சம்பவம் நடந்ததுங்க. குற்றாலத்துல அவன் ரொம்ப அனந்தனிச்சு மாதிரி தான் பழகுவாங்க. எனக்கு அந்த பையன் நல்லா பழக்கம். இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் லேடிஸ் எல்லாம் தனியாக போயிருக்கிறாங்க குளிக்கிறதுக்கு, நாங்கள் ஜென்ஸ் தனியாக போயிட்டோம். அப்போ அந்த பையன் எடுத்த மாதிரி பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக இங்கே வந்துட்டீங்கன்னு சொல்லி விளையாடுத்தனமா தான் அவன் எப்பயுமே வந்து ரோட்டில் அடிச்சு பிடிச்சி விளையாடுவான். அதுக்கே சொல்லியிருக்கு விளையாடாதீங்க, ரோட்டில் விளையாடாதீங்கன்ட்டு. இப்படி பிடிச்சி கழுத்தை பிடிச்சி இது பண்ணியிருக்கான். கூட வந்து பொம்பளை போயிருந்தும் போதே கூட வந்து பொம்பளை எதுக்கால வந்துட்டு இருந்தாங்க மேடம். அவங்க இப்படி எனக்கு கேட்க வேண்டாம். இல்ல மேடம், அப்படி ஒண்ணும் தப்பெல்லாம் இல்லைங்க. அவங்க வந்து எப்பவும் ஜாலியா பக்கத்துல நாங்க ரோட்டு வழியில நடப்போம். இவங்க எல்லாம் மாலை போட்டா லவ் செட்டு செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் தம்பி மாதிரிதான், எனக்கு அண்ணன் மாதிரிதான் தம்பி மாதிரிதான். அப்படி இருக்கும்போதே நாங்க ரோட்ல வந்து குடிச்சிட்டு இப்படி எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் இப்படி வந்துட்டு இருந்தான். எங்க புள்ள பேச வேண்டாம், எங்க புள்ள அவர் சொல்றது கேளு. அவர் சொல்றதுதான் மேடம் கேட்டிருக்கிறேன். இதுவரை என் சொந்த பந்த வீட்டுக்கு ஒரு நாள் தங்கினது இல்ல. நான் ஒரு நாள் சண்டன் கூட போய் பிரிஞ்சு இருந்தது இல்லைங்க மேடம். இந்த தடவை தான் 5 நாள் பிரிஞ்சு இருக்கிறேன்னு. மெட்ராஸ் எங்க எங்கேயுமே போனது இல்ல. அவங்க வந்து அவங்க கூட்டு வந்திருக்காங்க. அவங்க யாரும் மெட்ராஸ் வந்தாங்க இல்ல. நானா தான் சரி இதுக்கு மேல இந்த இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நானா தான் வந்தேன். நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. தயவு செஞ்சு எங்கள் 2 பேரும் பிரித்து விட்ருங்க. நான் கட்டட வேலைக்கு போகிறேன், தெரியும் உங்களுக்கு அந்த வேலை எப்படின்னு தெரியும். வெயிட் போடுறேன். எனக்கு ஏற்க சின்ன வயசுலேருந்து முதுகு வலி இருக்குங்க. ஏதோ ஒரு நாளைக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தான் இருப்பேன். ஏதோ ஒரு நாளைக்கு தான் டெய்லியும் தான் அடிப்பாருங்க மேடம். இல்லை ஒரு நாளைக்குலாம் இல்லை, டெய்லியெலாம் அடிக்க மாட்டாங்க. முதல்ல டெய்லி அடிச்சதில்லை. இந்த 4 மாதம் இந்த 3 மாதமாக தான் உடம்பு முதுகு வலி ஓவராக போகிறதுனால நைட்டு வந்தால் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்து கம்மி. அப்போ தான் எனக்கு தூக்கம் வருங்கன்னா தூக்கம் அந்த மாதிரி கஷ்டங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேங்க. நான் எந்திரிச்சு அரிசி உர வச்சு குக்கரு
சாப்பாடு நைட் சாப்பாடு குக்கர் கழுவுறது இல்லைங்க, அப்படியே வச்சிருக்கேன். என்னைக்காவது நான் ஒரு நாளைக்கு தான் எந்திரிச்சு- மேடம் செய்வார். நான் எந்திரிச்சிங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அரிசி ஊற வச்சு குக்கரில் ஊற வச்சு பாத்துக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் பற்ற வச்சு அதுக்கப்புறம் நான் டீ பண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் மேடம் எந்திரிப்பாங்க. துணிமணி எப்பயாச்சும் ஒரு துணிமணி நாளைக்கு தான் முதல் மேடம் கொண்டு அந்த நான் மாதிரி தாங்க பண்ணுவாரு. துவைக்கிறேன். டெய்லிலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. துணிமணி முதல் கொண்டு நான் தாங்க துவைக்கிறேன். கேளுங்க மேடம், பக்கத்துல தானே மேடம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் செய்யறாங்க மேடம், எல்லா இல்லன்னு சொல்ல வேலையும் முடியாதுங்க செய்யறாங்க மேடம். அந்த அவங்க குழந்தைக்கு வேலை எப்படிங்க மேடம்? ஆகி போகிற துணி கூட இந்த ஆள் துவைச்சு போடுவோம். நான் தாங்க நைட்டில் வேலையெல்லாம் செஞ்சாருங்க மேடம், நைட்ல அந்த இல்லன்னா பொண்ணு சொல்லுங்க. போகும். அது இல்லைன்னு செய்ய முடியாது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கல்ல, நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நல்லா கொண்டு போனோம்ல. மேடம். பட்டிருக்குங்க மேடம், எல்லாம் செய்வாருங்க, இல்லன்னு நான் சொல்ல. இது கட்டடத்து வேலைக்கு போனா ரொம்ப வெயிட் தூக்குங்க மேடம். வெயிட் தூக்குனா என்னாலே ரொம்ப முடியாதுங்க. வீட்லயே எல்லா வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் நைட் போயிட்டு ஆனால் மேடம் 9 மணி 10 மணிக்கு வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எங்க கை வலிக்குது கால் வலிக்குது எல்லா வேலையும் செய்யும். எல்லா வேலையும் செஞ்சாருங்க மேடம். எல்லா களி ஒன்று தாங்க விடல, நீ என்ன நினைச்சேன் சரி அது ஒன்று 3 குழந்தைங்க பிறந்ததுன்னு எல்லாமே எல்லாமே இவர் தாங்க மேடம் பார்த்தாரு. 3 குழந்தைகளுமே முட்டு துணி பாரு, மாதிரி அலசி ஒழுங்கு போட்டாரு மரியாதை அவரோட குடும்பம் நடத்து. மேடம். புரியுறதா? இருங்க மேடம், நான் அவர் கூட இருங்க. போறேங்க மேடம், இல்லன்னா சொல்ல. இப்ப கூட நான் அவர் கூட போக நான் சொல்லிடுறேன். அண்ணா நகரில் வெள்ளி பக்கம் ஐசப் குடியிருந்தோம். அபேசன் ஆயிடுச்சு. ஐயோ அப்படியே உட்காந்துருக்கா குழந்தை கண்ணில் பார்த்து கொடுக்காது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதாவது பேசுகிற சந்தேகப்படுறேன் அப்படிங்கிறது தூக்கு போட்டுக்கிறது தூக்கு போட்டு அது மாதிரி ஆமாங்க போட்டு மேடம், அவங்க வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. மேடம் அக்கம் பக்கம் இது எல்லாமே காலையில தெரிஞ்சு தான் என்ன மாதிரி அறுவகட்டத்தனமா பேசிட்டு இருக்க? வீடு காலி பண்ணி இவ்வளவு தூரம் சொல்லியாச்சுங்க. பண்ணி இருக்காரு அவனுக்கு. மேடம் எல்லாம் பண்ணிருக்காரு மேடம், இல்லன்னா சொல்லுங்க மேடம். பக்கம் பக்கம் யாரும் ஆம்பளை பசங்களும் ஒருத்தர் இருக்க வீட்டுல வாடகை கூடாதுங்கிறாரு மேடம். இருக்கிற எப்படி மேடம் இருக்க முடியும்? இல்லன்னா முடியும். வாடகை இருக்கிற இடத்துல அந்த மாதிரி பண்ணா அடுத்தவங்க அந்த வீட்டுல குடியிருக்கோம். அங்க வந்து நெச நேரங்களுக்கு மட்டும் தான் ரூம் போய் கொடுப்பாங்க. 13 ஒரு நாள் நிமிஷம் கூட ஆகலைங்க மேடம். அந்த அம்மா கூட காலி பண்ணி சொல்லிடுச்சு. சரிங்க, சரி ஒரு நிமிஷம். உன்னை எங்க போவேன் அந்த வீட்டுல இன்னொரு ஆளுக்கு வந்து குடி வைக்க மாட்டாங்க. நானும். எனக்கு ரெண்டாவது சம்சாரம். கேளுங்க மேடம், அந்த பிரச்சனை எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி இருக்கிற கேளுங்க. டெய்லியும் சொன்னா நீங்க அவங்க தூக்கு போட்டு பக்கத்துல போயிருங்க. பசங்களை இருக்கிறவங்க வச்சு சிக்கிரி சீரடி டெய்லியும் போடுவாங்க. பேசுவாருங்க. இன்னமும் அதே பிரச்சனை. மெட்ராஸ்ல நீ அங்க போனா இங்க எதுக்கு இப்படி போனேன். சந்தேகப்படுறீங்க அப்படியே பொண்டாட்டிய? சந்தேகம் படுறது இல்லைங்க மேடம். ஏதாவது ஒரு சந்தேகப்படுறாருங்க மேடம். முக்காவாசி சந்தேகம் தாங்க மேடம். இங்க 2 பேத்துக்குள்ள அதாங்க மேடம் பிரச்சனையே. கேளுங்க மேடம், நான் அனாவசியமா யாரு கூடயும் நான் பேச மாட்டேங்க மேடம். வீட்டுல நான் போனா வேலை உண்டு வீடு உண்டு. வேலைக்கு போறதுக்கு எத்தனை நாங்களும் சந்தேகப்படதாங்க மேடம் இருந்தோம். சந்தேகப்படாம தான் இருந்தேன். மெட்ராஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து எனக்கு என்ன ஒரு மாதிரி பிரச்சனை டவுட் கேளுங்க ஆகி மேடம், சொல்லுங்க மேடம். அதில் இது போய் என்னங்க மேடம் சொல்ல முடியும்? கேட்டா நீ கண்ணால நேர்ல பாத்தியா? இதெல்லாம் போய் நான் அடுத்தவங்க பார்க்க சொல்றத மேடம் முடியும் இதுவரையும் வச்சு கேட்டிருக்கிறாரு. என்ன நீ ஒரு வாட்டியாவது நேர்ல பார்த்தாலும் அவளுக்கு கேளுங்க முன்னாடி மேடம். அந்த மாதிரி வாழ்க்கை இருந்தது தெரிஞ்சுதானே நீங்க கல்யாணம் பண்ணீங்க? மேடம். ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்க. கல்யாணம் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணாம தான் வந்துச்சு. கல்யாணம் செல்வாங்கிறவங்க கல்யாணம் பண்ணாம தான் வந்துச்சுங்க. கல்யாணம் பண்ணாம வந்து இன்னொருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க. எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. ஆமாங்க. இப்ப எத்தனை வருஷமா ஒண்ணா வாழறீங்க? நாங்க 7 வருஷமா. கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பத்தி ஏன் பேசுறீங்க? அது தப்பு தாங்க. அதை நான் மனைவியா ஏத்துக்கிட்டாச்சு. அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அப்பாவே நொந்து போய் எங்க அப்பாவே என்ன சேர்த்து வச்சு இன்னமும் பேசுவாருங்க மேடம். நொந்து அதை போய் பத்தி நான் பேசுறதே இல்லைங்க குடிச்சிட்டு. மேடம். இத பாருங்க, அதை பத்தி நொந்து போய் பேசுறதே அந்த இல்லைங்க. பொண்ணை பத்தி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நொந்து போய் அவன் என்ன சொல்லுவாரு, உங்க அப்பா நீங்க யார் அப்படி இருந்தவ சொன்னது? தானே, உங்க அப்பாட்ட நீ அப்படி இருந்தவ தானே யார் சொன்னது? அப்படின்னு அது சொல்லுவாரு. சொன்னா எனக்கு தெரியும். ஏங்க மேடம் அப்படி சொன்னா மட்டும் எப்படி என்னால சொல்லி காட்ட முடியும்? இன்னொருத்தர் மூலியமா இந்தவங்க இப்படி தயவு செஞ்சு பிரிச்சு விட்டுருங்க. எனக்கு வேண்டாங்க. எங்க இப்படி சொல்றீங்க? வேண்டாங்க மேடம். காலைல கூட விடுவுறேங்க. எனக்கு தயவு செஞ்சு பிரிச்சு விட்டுருங்க. நான் தனியா கூட இருந்துக்கிறேன். மாசம் 5000 சம்பாதிச்சேன். அதில் பாதி காசு கூட இப்ப வந்து கொடுத்துட்றேங்க எனக்கும் மேடம். கூட இவரை விட்டு இவர் கல்யாணம் ஏற்கனவே 3 குழந்தைங்க இருக்குதுங்க மேடம். இருக்குதுங்க. 3 குழந்தைங்க இருக்குதுங்க. விட்டுட்டு அவரும் கேட்டு போய் வந்திருக்கிறார், நானும் கேட்டு போய் வந்திருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, சந்தேகப்பட வேண்டாம். அந்த மாதிரி ஏதாவது நேரில் பாக்குறேன் அப்பவே என்னை எடுத்து வெட்டி போடுவோம். யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்கறதுக்கு அப்பா அம்மா கூட யாருமே வரமாட்டாங்க. அது மாதிரி சொல்றேன். தொட்டதுக்குள்ள தண்ணி போட்டு தான் அன்னைக்கு கேளுங்க. எங்க அக்கா முன்னாடி எத்தனை அசிங்கமா இல்லைங்க மேடம். அந்த வீக்னஸ் வந்து அவருக்கு இருக்குங்க மேடம். நார்மலா எங்கிட்ட பேசினாலே வந்து மொத்தத்தில் எங்க நின்று பேசினாலுமே வந்து விடுற வார்த்தைகள் வந்து அனாவசியமா தான் விடுவார். என்ன இப்படி பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசணுன்ற மாதிரிலாம் இனிமேல் பேசுறது என்ன இல்லைங்க மேடம். பண்றீங்கன்னா குழந்தைங்களை வந்து நீங்க 2 இவரு பேரும் கோவம் ஒண்ணு வந்தா சேராதீங்க. குழந்தைகளை அவர் தூக்கி எப்படிம்மா? வீசுறாருங்க மேடம். உங்க மாமா அவர் வந்து அவரை பத்தி சொல்ற அளவுக்குலாம் எனக்கு தெரியாதுங்க மேடம். அவ்வளவு நான் அவர் கூட எல்லாம் அவ்வளவு பேசுனது இல்லைங்க. ஆனா அவர் வீக்னஸ் வந்து அந்த சந்தேகன்றது வந்து நிறையவே இருக்குங்க மேடம். நான் ஓப்பனா சொல்றேங்க மேடம். இது பாருங்க, சந்தேகப்பட்டா வாழவே முடியாதுங்க. இல்லைங்க வேண்டாங்க. நான் சந்தேகப்படுறேன். அதுக்கு எனக்கு சொல்லிடுறேன். பொழைக்காத. இப்படிதான் சொல்றாங்க. நாங்க நிறைய நான் time வந்து அப்படிதான் நான் நான் பொழைக்காத, வந்து என்னை இல்லைன்னா பிரிச்சு போயிட்டு விட்டுருங்க. நான் சந்தேகப்படுறவனா அப்படிங்கிறாரு. ஆகிவிட்டேன். இல்ல மேடம், அது எந்த வந்து வார்த்தை சொன்னாலும் நீ என்ன சந்தேகப்படுறேன்னு என்னங்க அர்த்தம்? எந்த வார்த்தை சொன்னாலும் இப்படி போ இப்படி வான்னு சொன்னா ஒரு இதுங்களா?
மேடம், நான் அது இருக்கிறேன்னு எப்படி வச்சுங்க, நான் மேடம் தண்ணி சொல்லணும்? போடுறேன் பொறுமையா- எல்லாம் பண்றேன், நீங்க சொல்றீங்க சரிங்க அப்படின்னு கேட்கறது. அது எப்படி நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேன், நான் கேட்கணுமா அப்படின்னு எடுத்து பேசணும். அப்படி இல்ல, இது என்னைக்குமே அந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்க மேடம். அனாவசியமா அடுத்தவங்களை பத்தி எதை பேசினா சொன்னாலும் எதுக்கு நம்மளை பத்தி இப்படி சந்தேகப்படுறாங்க பேசுற? சொல்றாங்க அதுக்காக தான் சொல்லணும் நான் உங்களுக்கு. ஒழிஞ்சு. மத்தபடி மத்தபடி எதுவுமே இல்லைங்க. அப்ப கெட்ட வார்த்தை பார்த்து எல்லாம் பேசியிருக்கா தெரியுங்களா? நீ அதுக்கு மேல என்னென்ன வார்த்தை பேசி இருக்கிற? பேசாத, வேண்டாம். இவர் என்னை அதுக்கு மேல பிரிச்சு ரொம்ப விட்டுருங்க மேடம். கேவலமா பேசி இருக்கிறாரு. எங்களை மேடம், பிரிச்சு அவர் விட்டுருங்க. வந்து விடுற வார்த்தைகள் சரி. மேடம் இங்க பாருங்க, இப்ப இவங்க வீட்டுல ஒய்ஃபை பேசுறாங்க மேடம், கம்முன்னு இருந்துக்கலாம். போறவங்க வரவங்க எல்லாம் பேசினா இவர் என்ன வார்த்தை கேட்டிருக்காரு தெரியுமா? இது எனக்கும் தெரியுங்க மேடம். நீ என் பொண்டாட்டி வச்சிருக்கேன், நான் உங்க ஆயாலையும் நான் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே பேசுவாங்க. இவர் விடுற வார்த்தைகள் வந்து என்னையவே ஒரு சைஸாத பாப்பாரு மேடம். இவ்வளவு நாள் பேசினதை விட அன்னைக்கு வந்து எங்க வீட்டுல பிரச்சனை வந்தப்ப என்னையவே ஒரு மாதிரி வார்த்தை பேசிட்டாரு. அந்த வார்த்தையில தான் எனக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன் மேடம். இவர்கிட்ட நான் சொசியில தான் பேசுவேன். இது இவளுக்கும் தெரியும். அவர்கிட்ட அடிச்சு பேச சொசியில தான் பேசுவேன். வேண்டாங்க மேடம், ஒரு மாதிரி இந்த அளவுக்கு நீங்க அனாவசியமா ஒரு மாதிரி சொல்ற அளவுக்கு வீட்டுல வந்து நம்ம பேசினாருங்க மேடம். கேவலமா போயிட்டா பேசிட்டு பரவாயில்ல. அனாவசியமா வார்த்தை பேசிட்டு எங்க தயவு செஞ்சு என்னையும் வந்து பிரிச்சு அனாவசியமா ஒரு விட்டுருங்க. வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. உங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை? எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க மேடம். இவங்க எப்ப பாரு தண்ணி போட்டு வந்து ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் சொல்ற மாதிரி கேட்டு இருந்தா இரு மேடம். எனக்கு உடம்பு சரியில்லைனால இன்ச்சு வேலை செய்யணும்னா முடியுமா மேடம்? இது நல்ல அது வரைக்கும் வாய் இதெல்லாம் திறந்து சின்ன சொல்லணும் சின்ன இல்ல? பிரச்சனைமா? அது வாய் திறந்து சொல்லணும் பிரச்சனை இல்லைங்க. இல்லைங்க மேடம். ஒரு நிமிஷம். எது எடுத்தாலும் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைங்க வாய் சொல்லிட்டே திறந்து தான் சொல்றது இல்லைங்க. இருக்காங்க மாசத்துக்கு 2 தடவை, ஒண்ணு இவளுக்கு நல்லா இல்லைன்னா பிள்ளைக்கு நல்லா இருக்கும், சரி, பிள்ளைக்கு உடம்பு நல்லா இல்லைன்னா இவளுக்கு நல்லா சரியில்லைன்னு இல்லாம போயிடும். போறதுக்கு மாத்தி அதுக்கு மாத்தி என்ன 2 பண்ண பேரும் முடியுங்களா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உடம்பு சரியில்லாத அதே மாதிரி நேரத்துல பொழுதுனைக்கு சாப்பிட அவங்க வீட்டுல என்னங்க வேலை? அவங்க கடைக்கு போனா அவங்க வீட்டுல போய் எங்க ஒரு நேரம் வீட்டுக்குள்ள உட்கார்றது. வரதில்லைங்க அவங்க மேடம். அம்மா வீட்டுல போய் உட்கார்றது. அவங்க ஆத்துக்கு அப்படியெல்லாம் போனா 3 அதிகமா மணி நேரம் போறதே துணி இல்லைங்க மேடம். துவைக்கிறதுக்கு வந்து துவைக்கிறதுக்கு போனா ஏன் மேடம் எங்களுடைய வாரம் தொழில கணக்கா வந்து துணி எடுத்துட்டு போனா 3 ஈடுபட்டு மணி நேரம் செய்யறது. ஆகாம இருக்குங்களா மேடம்? இதெல்லாம் நீங்க தான் சமாளிக்கணும். சமாளிக்கணும் இல்லைங்க மேடம். இப்ப உடம்பு இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னா அவங்க தண்ணி அடிக்காம கொஞ்சம் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லுங்க மேடம். டெய்லி தண்ணி கரெக்டா அடிக்கிறாங்க மேடம். கரெக்டா தொழில் பாரு, அதுக்கு ஏன் தகுந்த மாதிரி மேடம்? நான் எடுத்துக்கிறேன். தொழில பாக்குறது தாங்க மேடம். சாப்பிட உட்காந்தா கூட நீ மேடம் வந்து எஞ்சி வேலை பாருன்னா ஏன் மேடம் என் வேலை பாக்குறதுக்கு எனக்கு தெரியாதா? இப்ப வீட்டுல வந்து சமையல் வேலை, விளக்குற வேலை, கழுவுற வேலை, தண்ணி எடுக்கிற வேலை எல்லாம் ஆகல மேடம். எல்லார் 8 மணி வீட்லயும் 9 மணி எல்லாருமே ஆகும் மேடம். ஒரு நாளைக்கு எல்லாருமே டீ மட்டும் செய்யறாங்க. 7 8 அது டைம் சூட்டி குடிக்கிறாரு பாசி தான் மேடம். நான் சொல்றேன். சூட்டிப்பா மேடம் என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் மேடம் செய்ய முடியும். என்ன மேடம் பண்ண முடியும்? அவ வீட்டை பாத்துக்க ஏங்க போறா, மேடம்? அவ வேலையை அவ செய்ய போறா. நீங்க எதுக்கு இதெல்லாம் தலையிடுறீங்க? நீங்க சீக்கிரம் வந்து பாரு, சீக்கிரம் வந்து பாருங்க. போட்டுருக்கோம்ல, அது பாடுபட்டதான் எங்களுக்கு காசு. அதுக்காக அதையே நோண்டிட்டு இருக்க ஏன் முடியுமா? நீங்க கொஞ்சம் பொழுதுனைக்கு பாடுபடுறதுங்க மேடம். நீங்க கொஞ்சம் பொழுதுனைக்கு சேர்த்து அதே நோண்டிட்டு பாடு இருக்க பண்ணலாம்ல. முடியுமா? 1/2 மணி நேரம் செய்யற வேலையை இவங்க 3 மணி நேரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவருக்கு அதைத்தான் சப்போர்ட் சூட்டிப்பா பண்ண இருந்தா வந்தீங்களா? சொல்றேன். ஏன் மேடம் சப்போர்ட் பண்ணலாங்க மேடம். என்னால இப்ப இந்த முடிஞ்ச ஒரு அளவுக்கு தான் மாசம் மேடம் பண்ண மேடம் முடியும். அது தலையை எப்படி போட முடியும் அவரு? யாருங்க அதுல இல்ல, போட முடியாதுங்க மேடம். இப்ப இந்த ஒரு அவங்க மாசத்துல வந்து இந்த சும்மாவே தான் இருக்கிறாங்க. எனக்கு அந்த அணித்தளி புனிதள்ளி வருதுன்னு சொல்லுவாங்க. அது எடுக்கிறதுக்கும் வர்றதில்ல. நான் எந்திரிச்சு வெளியில போனா ஒரு சுத்த நெசம் எனக்கு சேலை கொஞ்சம் சீக்கிரமா நெய்யலாம். அதுவும் வர்றதே இல்ல. வந்தா உட்காந்து பொழுதுனைக்கு உங்கள்ட்ட நியாயம் பேசிட்டே இவங்களே இருக்கேன். இப்ப சரியா நெய்யறது இல்லைங்க மேடம். இப்ப அங்க போய் தரிசு அது புதுசா செக் பண்ணிருக்க மேடம். பேசுறாங்கன்னு சொல்றாரு அவரு. இவங்களே அது வந்து சரியா வேலை புதுசா செக் செய்யறது இல்ல. பண்ணிருக்கோம். வேலைக்கு போறது இல்லைங்க. ஏதோ ஒரு நாளைக்கு போ, வாரத்துல ஒரு நாள் 2 நாள் போகும். அப்புறம் மத்த அந்த நாள் குழந்தைய போறதெல்லாம் விட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு இவங்களே வந்து பக்கத்து சரியா வேலை வீட்டுக்காரர் செய்ய கழுவி மாட்டாங்க விட்டுட்டு மேடம் நம்ம இவரு பொழைக்க வந்து முடியாதுங்க வீட்டுக்கு மேடம். வாங்கிட்டு பிரிச்சு போட விட்டுருங்க மாட்டாரு மேடம். மேடம். நம்ம பொழைக்க வாரானா காசு கொண்டு வந்து தரது இல்லைங்க. வெளியில வந்து ஒரு 10 ரூபாய்க்கு பக்கம் கடன் இருக்குது. அதுக்கும் கடனும் கட்டுறது இல்ல. வீட்டுக்கும் வேணுங்கிற ஜாமான் வாங்கிட்டு வந்து போறது இல்லைங்க மேடம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் மேடம், ஒரு வாரம் நான் வீட்டுல குழந்தைய பார்த்துட்டு வீட்டுல இருந்தேன் மேடம். 3 நாள் பட்டினியா கிடந்து மேடம். கேட்டு பாருங்க மேடம். எதுவுமே வீட்டுல இல்ல. இன்னைக்கு கூட தான் இந்த 4 நாளா 3 நாள் பட்டினியா பட்டினியா கிடந்து மேடம். அந்த என்னால குழந்தைய எத்தனை வச்சுட்டு நாளா அந்த நான் குழந்தைய வச்சுட்டு நாங்க யாரும் பட்டினியா கிடந்து வேலைக்கு போயிருக்கிறேன். நான் எதுக்கு அதனாலதான் வாங்கி நான் வேலைக்கு போறது. அந்த குழந்தைய தனியா விட்டுட்டு புள்ள பள்ளிக்கூடத்து லீவ் போட்டு அந்த பிள்ளைய விட்டுட்டு படிப்பு எடுத்துட்டு அவ வாரத்துல 3 நாளைக்கு அந்த பையனை பாத்துப்பா. 6 வயசு 1வது தான் படிக்கிற அந்த பிள்ளை. அந்த பிள்ளை அந்த பையனை பாத்துப்பா. அந்த மாதிரி பண்ணாதே நீ. என்னங்க மேடம் பண்ண முடியும்? சாப்பாட்டு கூட வாங்கிட்டு வந்து போட மாட்டேங்கிறாருங்க மேடம். அவ்வளவு ஒரு இது இருக்கு மேடம். போன வாரம் 5 3 நாள் வயசு குழந்தையே ஐபோனால் கழுவி விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்குதுங்க 50 மேடம். ரூபா அரிசி தான் சாப்பிடணும் எங்களால முடியாதுங்க. ரேஷன் அரிசி போடுறாங்கல்ல, ரேஷன் அரிசின்னா கையில தொடறது மேடம் இல்லைங்க மேடம். ரேஷன் அரிசினால குழம்புக்காவது வாங்கிட்டு வந்து போடணும் இல்ல மேடம். அதுவும் கூட ஏன் வாங்கிட்டு வந்து மேடம் போடுறது இல்லைங்க. இவ்வளவு வருஷமா ஏங்க, அந்த வாங்கி புள்ளையோட வாழ்க்கையும் கெடுத்துட போறீங்களா? இந்த 10 நாளுக்கு முன்னாடி இருந்தா அப்படி நடந்திருக்குது. ஒரு 3 நாள் என்னமோ புள்ள பாத்துட்டாங்க, அவ்வளவுதாங்க. இல்லைங்க மேடம். இல்லைங்க மேடம். அந்த பையன் பிறந்ததுல இருந்து 10 மாசத்துல இருந்து நானே வேலைக்கு கூட்டிட்டு போய் முன்ன தொட்டில் கட்டி போட்டு கடை எடுத்து வேலைக்கு கொண்டு கடை இடத்துலயே தொட்டில் கட்டி போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மேடம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மேஸ்திரி என்ன சொன்னாரு, குழந்தைய தூக்கிட்டு வரணும், வேலைக்கு வேண்டாமா அப்படின்ட்டாரு. சரி அப்படின்னு நான் கொஞ்ச நாள் வீட்டுல இருந்தேன். இவர் பார்த்தா சரியா கொண்டு வந்தே காசு கொண்டு அப்படிதான் மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் குழந்தைய பாத்துக்க முடியாது. இவர் வந்து ஒரு நேரம் ஒரு மாதிரி இருப்பாரு. உங்க இப்ப எப்படி குடும்பத்தை நீங்க பேசுறாரு? வேலை பேசுறீங்க, வேலை எங்க வேலை குடும்பத்தை நீங்க இதுதான் மேடம். பேசுறீங்க. அந்த குழந்தை உங்க குடும்பத்தை நீங்க பேசுங்க, எங்க குடும்பத்தை நீங்க என்னன்னா பேசாதீங்க. குழந்தை வந்து பேசாதீங்க, ஆயிருந்த கூட உங்களுக்கு போய் கழுவுறதுக்கு அது டைம் ஆகும். அதெல்லாம் பேசாதீங்க, யோசனை பண்ணி நான் தேவையில்லாம அந்த மாதிரிலாம் அப்புறம் அவங்க பேசாம பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க தானே. நீங்க ஒண்ணு 2 பேர் நீங்க ஒண்ணு வராதீங்க, சேர்ந்தீங்கன்னா வீட்டுக்கு நீங்க வராதீங்க. வராதீங்க. வேண்டாம், எங்களுக்கு பிரிச்சு விட்டுருங்க மேடம்.
நீங்க வராதீங்கன்னு சொல்றப்ப அன்னைக்கு உங்க பொண்டாட்டிக்கு நான் 5 நாள் பக்கத்துல நின்னு பார்த்தேன்ல, அன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை அதே மாதிரி அவங்க சொல்லி உங்களுக்கு பார்த்துருக்காங்கல்ல. சொன்னாலும் என்ன பார்த்தாங்க கேளுங்க, என்ன பார்த்தாங்க எங்க பார்த்தாங்க, எதுக்கு அவங்க சரி, குழந்தை நாங்க- பிறந்ததுக்கு போய் இருங்க, பாருங்க, இந்த ஊருக்கு வரும்போது எப்படி வந்தீங்க? வந்து 1.5 மாசம் எங்க வீட்டுல தான் இவர் இருந்தீங்க. ஆண்டி தான் உங்க வீட்டுல நாங்க இருந்தாங்க. பார்த்தோம். அதுக்கு பார்த்தோம். ஏன் அது செய்ய மாட்டீங்களா? சரி, கூட செய்ய மாட்டீங்களா? இருங்க, சரி வரவே ரெண்டாவது வீட்டை விட்டு கூடாதுங்கறீங்க, துரத்தி அது கூட விட்டாங்கல்ல. எப்படி செய்வாங்க? அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்களா? உங்களோட குழந்தைக்கு துணி கூட சரி, எடுக்க இருங்க. அதை பூட்டு போட்டான்ல. அப்ப கூட்டு இது ஒரு நாள் போனாங்க. யாரு வீட்டுல சொல்றது இருந்தீங்க? கேளுங்க, அவ்வளவும் சரி பண்ணீங்க, எல்லாம் செஞ்சீங்க, அதுக்காக தான் நாங்களும் வந்து அப்ப செஞ்சுட்டு அதுக்கு இருக்கோம். 5 நாள் பார்க்க வராதீங்கன்னு மாட்டீங்களா? அப்புறம் ஏன் சரி அப்புறம் வராதீங்கன்னு 5 நாள் அப்புறம் பார்க்க ஏன் மாட்டீங்களா? வரேன்டான்னு சொல்றீங்க? ஒரு 1 மாசம் 2 மாசம் வச்சு நாங்க சரி, பாப்போம். அந்த அக்கா 5 நாள் பார்க்க தங்கச்சிங்க மாட்டீங்களா? பார்த்துக்காம இருக்க முடியுமா? பாத்துக்கிட்டுங்க மேடம். எல்லாத்துக்கும் ஒரு அளவா இருக்கும். இவங்க பொழுதுனே அங்க விட்டு என்னோட தொழில் நாங்க பார்க்கணும்ல மேடம். பொழுதுனிக்கு இவங்க எல்லாம் சொல்றதுல போயிங்க மேடம், அங்க இங்க போயிட்டு இருந்தா ஏன் சரிங்க மேடம் மேடம், நானே நாங்க யோசனை சொல்றது பண்ணுவேன் போயிங்க மேடம். மேடம். அவங்க சொல்ற உண்மையாமே இருக்கட்டுங்க. எங்களை பிரிச்சு விட்டுருங்க சாமி. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்பாருங்க. ஹரிஹரன், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க 2 பேரும் ஒண்ணா வீட்லயும் ஒண்ணா வேலை செஞ்சு வெளியிலயும் போய் சம்பாதிச்சு வந்து நல்லபடியா குடும்பத்தை மேடம், நான் நடத்துங்களேன். என்ன சொல்றேங்கன்னா, கட்டட வேலைக்கு போவாத. அதுதானே நீதான் உன்னால வெயிட் தூக்க முடியல, அது முடியல, அது பிள்ளைங்க உங்கள் அக்கா வீடெலாம் இருந்தாங்கல்ல, வந்து 3 வருஷம் ஆச்சு. எனக்கு தான் அறிவு மண்டையில் ஏறாது, எந்த தொழிலும் மண்டையில் ஏறாது. நீ சொன்னால் டக்கு டக்குன்னு செய்கிறவா. கைத்தறி நீ நெசு பழந்திருந்தா நம்மளுக்கு திடீர்னு ஊட்ட எவனா காலி பண்ண சொல்லுவானா? மேடம் முன்ன வந்து அந்த மாதிரி தான் நான் ஓப்பனா சொல்றேன், மெட்ராஸ்ல அப்படி இருந்து இப்படி டெய்லி பேசி 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 மூளை எனக்கு முன்னால பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க மேடம், யாரு கூட பேச மாட்டேன். சரிம்மா, இப்ப சொல்றது கேளு. இப்படி இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டாரு, சந்தேகப்பட்டு பேச மாட்டாரு. 2 பேரும் நீங்களும் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் வீட்டுல பண்ணி கொடுங்க. இனிமேல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் மேடம். நான் வந்து இது மேடம் வரைக்கும் செஞ்சேங்க, இனிமேல் எந்த வேலையும் மேடம் செய்ய எங்க மாட்டேன். பையன் இப்படி சொன்னா பிறந்தா எப்படிங்க? சம்பாரிச்சு கொடுக்குறேன், நீ வேலைக்கு இப்படி போகாத. சொன்னா எப்படிங்க? சொல்றது கேளுங்க, சொல்றது இப்படி கேளுங்க. சொன்னா எப்படிங்க? தப்புதாங்க. ஏதாவது இது ஒத்து வரைக்கும் வரணும். செஞ்சேங்க மேடம், இனிமேல் நான் செய்ய மாட்டேங்க. மேடம் எங்க பையன் பிறந்தப்ப மேடம் வீடு என்னால கூட்டுறதுல ரொம்ப இருந்து முடியாம வாசல் கூட்டுற இந்த வரைக்கும் நான் பிளட் எல்லாம் பண்றேங்க. வேஸ்ட் ஆயிங்க மேடம், இனிமேல் எதுவுமே ரொம்ப பண்ண மாட்டேன். சீரியஸ் ஆகி அங்க கொண்டு போய் ஒரு பாட்டில் ரத்தம் ஏத்தி தாங்க மேடம் எனக்கு நஞ்சு வரலன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க மேடம். அந்த இதுல வந்து உடம்புல முன்ன இருந்து சத்து எல்லாமே போயிருச்சுங்க மேடம். என்னால இப்பெல்லாம் ரொம்ப முடியறதே இல்லைங்க மேடம். அப்ப இருந்து கரெக்டா சாப்பாடும் எதுவுமே இல்லைங்க, கரெக்டா சாப்பாடு சாப்பிட்டு இப்போ ஓரளவுக்கு தெம்பா இருக்கு இப்ப நீங்க எப்படி வாழ போறீங்க? மேடம். பேசக்கூடாதுன்னு தாங்க மேடம் சொன்னாரு எனக்கு- அவர் வந்து. எனக்கு பையன் அந்த சுதந்திரமா பொண்ணு இருக்கணும், சுதந்திரமா இருக்கணுங்களாம்மா. சுதந்திரம்னா எப்படிங்க இருக்குன்னு சொல்லுங்க. அது மாதிரி நான் விட்டுறேன். இதுக்கு மேல நான் சந்தேகங்கிறதுல எதுவுமே பேச மாட்டேன். அனாவசியமா நான் யாரு கூடயாவது பேசுறது பழகுறதா பார்த்தா இவர் அதெல்லாம் எனக்கு யாரு வேண்டாம். நீ அவன் கூட பேசி என்னமோ பண்ண, அதெல்லாம் எனக்கு பாருங்க வேண்டாம். மேடம், இப்படியும் வீட்டுல பேசுறாரு, நீ பிள்ளைங்களை கடைசியில கரெக்டா இப்படியும் பாத்துக்க, பேசுறாருங்க மேடம். கரெக்டா பிள்ளைய பாத்துக்க, வீடு வாசல் சுத்தமா வச்சுக்க, எல்லாம் பண்ணிக்க. மேடம் நீங்க வந்து அந்த இனிமேல் பையனை வந்து பத்தி நான் பேசி வீட்டுல எந்த பேசி வேலையும் செய்ய தூக்க மாட்டேன். மாட்டே இது அவங்க வீடு வரைக்கும் காலி பண்ண செஞ்சாச்சு. சொல்லிட்டாங்க. மறுபடியும் இப்ப வேற அண்ணா நகர்னு அங்க போயிருக்கிறோங்க மேடம். அங்க போய் அவங்க 15 நாள் கூட வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க அவங்க என்ன- அங்கெல்லாம் போய் எந்த பிரச்சனையும் பண்ண கிடையாது. பிரச்சனை அவங்க அங்க வீட்டுல போய் போய் எந்த பிரச்சனையும் பண்ண கிடையாது. இனி போய் பேசணும், ஒரு அளவுக்கு பேசுங்க. ஆனா அங்க சும்மா போய் பொய் நிறைய வாட்டி பேசாத. பேசி பாரு, இருக்கிறேன். ஒரு காலம் நாள் பூரா அவங்க பொழைக்க காதல் போறவா. கேட்டு கூட பாரு. இல்லன்னு சொல்லியிருக்கலாம். காலம் பூரா சரியா? பொழைக்கிறவா. கரெக்டா பொழைக்கிறதா இருந்தா சொல்லு, மேடம் சேர்த்து வைக்கிறாங்க, போகலாம், பொழைக்கலாம், அவ்வளவுதான். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க மேடம், உண்மையை சொல்றேன். நேத்து மட்டும் தான் 2 நல்லது புரோட்டா இருந்தா சாப்பிட்டுருக்கேன். கெட்டதும் ஏதோ இருக்கும், எத்தனை அட்ஜஸ்ட் நாளா பண்ணிட்டு பட்டினியா தான் போலாம். கிடந்திருக்கேன். மேடம் இத பாருங்க, ஒரு உங்கள்ட்டையும் சொல்ற, அவ சின்ன பொண்ணு, நிறைய நிறைய சின்ன பொண்ணு தாங்க, அனுபவிச்சுட்டா. சின்ன பொண்ணு என்னென்ன தப்பு பண்ணிருக்கா இருங்க, இது தெரியுங்களா? பாருங்க, அதெல்லாம் சொல்லி தப்பு காமிக்க கூடாது. பண்ணிருக்கேன்னு சொன்னாதானே மேடத்துக்கு தெரியும். கம்முனு அதெல்லாம் மேடம் பேசக்கூடாது. இது கொஞ்சம் மட்டும் கம்முனு நீங்க கேட்டு தீர்த்துங்க மேடம். பிரச்சனையே இதாங்க மேடம். தப்பு பண்ண சொல்றாரு. என்ன தப்பு பண்ண பொழைக்கிறாருன்னா என் கூட வந்து கரெக்டா போல, இல்லைன்னா மேடம் வேண்டாம் கேளுங்க மேடம். இதேதாங்க மேடம். ஆனா நீங்க அவளை சும்மா குத்தி குத்தி காமிக்க கூடாது. குத்தில நான் காட்டலுங்க மேடம். இவ்வளவு என்ன ஒரு டைம் 2 டைம் கூட பேசியிருக்கிறேன். நான் அதை பத்திலாம் நான் எதனாலும் சொல்லல. இத பாருங்க, அவ்வளவு ஒருத்தர் விட்டு நானும் கொடுத்து- உன்னை பத்தி எதுவுமே பேச கிடையாது. நானும் உன்னை பத்தி எதுவுமே பேச கிடையாது. சரியா? நீங்களே பேசிட்டு இருந்தீங்கன்னா எதுக்குமா என்கிட்ட பேசுறீங்க? வேற நான் சொல்லிட்டேங்க. நீங்க என்ன முடிவு நான் சொல்றீங்க? சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? கேளுங்க, நான் கேட்கறேன். ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லபடியா குடும்பத்தை கொண்டு போக பாருங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாதே. அவர் சந்தேகப்பட்டு ஏதோ கத்துறாரா, கோவத்துல ஏதோ பேசுறாரா, அது பெருசா கண்டுக்காதே, விட்டுடு. சந்தேகப்பட்டு பேசுறது தப்பு இல்லைங்க மேடம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பத்தி கொஞ்ச பேசணும் நாளைக்கு கத்திட்டு இருந்தா அவரே பேசாம இருப்பாரு, அவ்வளவுதான். இல்லைங்க மேடம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பேசினா அவங்க வந்து திடீர்னு அடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் என்னங்க மேடம் அசிங்கம் இருக்குங்க மேடம். அந்த மாதிரி பேச பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பேசுறது இல்லைங்க மேடம். நான் பேசுறது இல்லைங்க. இவங்களா கற்பனை பண்ணிட்டு பேசுறாங்க. நீங்களே உங்க நீங்க என்ன பொண்டாட்டி முடிவு எப்படி பண்ணுங்க? பேசினா வெளியே நான் பேசுறது இருக்கிறவங்க எப்படி இல்லைங்க மேடம். பண்ணுவாங்க? நான் பேசுறது சும்மா இல்லைங்க மேடம். சொல்வலாவா? நான் இது வரைக்கும் அந்த இது மாதிரி பாருங்க, எதுவும் பேசுனது மனைவினா இல்லைங்க அந்த ஒரு மரியாதை கொடுங்க ப்ளீஸ். ஏங்க, நீங்க ஆம்பளைங்க தான். மரியாதை அதுக்கு கொடுத்து நான் நாங்க எத்தனை அவளை வேலையெல்லாம் வந்து- பண்றோங்க. மரியாதை அவளுக்கு கொடுக்காம வந்து மரியாதை செய்வீங்க. கொடுக்காம இருக்க கூடாது. நீங்க எல்லாருக்கும் சுயமரியாதைங்கிறது ஒண்ணு இருக்குங்க. இனிமேலுங்க மேடம், வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க. இது வரைக்கும் செஞ்சது போதும். இனிமேல் வரட்டும். எனக்கு தேவை காலையில் 7 மணியான சாப்பாடு வந்துடணும். பிள்ளைங்களை நீ நீட்டாக வச்சுக்கணும். நீ வேலைக்கு இனிமேல் போகக்கூடாது. மேடம் வேலைக்கு ஒரு ஆளை வச்சுங்களேன், சம்பளம் கொடுத்துட்டு. வாரம் 2000 கண்டிஷன் எல்லாம் போடுறீங்கல்ல. இல்லைங்க மேடம், நான் அப்புறம்? வேலைக்கு குழந்தைய வச்சுட்டு எப்படி என்னங்க சார் பேசுறீங்க மேடம் நீங்க? வேலைக்கு போற மனைவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறது கண்டிஷன் போடுறீங்க. கண்டிஷன் போடலீங்க. இந்த பாருங்க,
எப்பவும் மேடம், போல சரி விடுங்க, சந்தோஷமா சரி 2 விடுங்க. பேரும் சேர்ந்து குடும்பம் சரி நடத்தினா விடுங்க. கூட்டிட்டு போங்க. சரி அல்லாம கண்டிஷன் போட்டு வேலைக்காரி மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. இல்லைங்க மேடம், கண்டிஷன்ல எதுவும் அப்புறம் 7 பண்ணலைங்க. மணிக்கு சாப்பாடு வரணும், அதை பண்ண ஏங்க நாங்க இது 8 என்னது மணிக்கு குடும்பமா வேலைக்கு இல்ல வேற என்னதா? 8 மணிக்கு வேலைக்கு போனா தான் சாமி புரோக்கருங்கெல்லாம் அவ கூப்பிடுவாங்க சின்ன வேலைக்கு வாங்க 2 போக வயசு முடியுங்க. குழந்தை வச்சிருக்கா, வேற இன்னொரு 6 வயசு புள்ள இருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணாதான் அந்த பண்ண நான் முடியும். என்ன சொல்றேங்க மேடம், அந்த குழந்தைங்க முன்னாடியே பேசுறாரு மேடம். அந்த குழந்தைங்க நாளைக்கு அந்த இங்க வாழ்க்கை இவ்வளவு மோசமாயிருச்சு, அதனால அந்த குழந்தைங்க முன்னாடியே பேச மாட்டேன். இல்லைன்னா அந்த குழந்தைங்க கொண்டு போய் ஹாஸ்டலையாவது சேர்த்து விட்டுறலாம். இவர் சும்மா குடிச்சிட்டு வந்தா வாய் கம்முன்னு இருக்கிறது இல்ல, சும்மா அசிங்க அசிங்கமா அந்த புள்ள முன்னாடி அசிங்க அசிங்கமா பேசுவார். பிள்ளைக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியும், அந்த புள்ள முன்னாடியே நீ போய் என்ன பேச அந்த நீ புள்ள என்ன பேசுறது மேடம் இல்லையா? நீ தான் பேசுற புள்ளையா புள்ளையா பிள்ளை நான் புள்ள கம்முனு பேச சாமி மாட்டேன் சரியா? வேண்டாம் கம்முன்னு விட விட அந்த அம்மா சொல்றது கேளு, எப்படியும் பண்ணு. நீங்க சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. கொஞ்சம் பொறுப்பா நடந்துங்க 2 பேரும். 2 பசங்க இருக்கு, அந்த பசங்களோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. அவர் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நிக்கிறேங்க மேடம். ஆனா இதுக்கு மேல மேடம் நான் ரொம்ப நொந்துட்டேங்க மேடம். டெய்லியும் பிரச்சனை இப்ப இதுவே என்ன தான் பண்ணலாம்? குத்தி குத்தி காட்டிட்டே இருக்கிறாரு மேடம். டென்ஷன் பண்றப்ப நீ இல்லைங்க மேடம், இவரு பேசினதே திருப்பி மறுபடியும் பேசிட்டு இருக்க. இல்லைங்க மேடம், இவர்கிட்ட நல்லா சொல்லி அனுப்புங்க மேடம். இனிமே சந்தேகப்பட்டு எந்த வார்த்தையும் விட வேண்டாம்னு சொல்லுங்க மேடம். அதுவே எனக்கு போதுங்க மேடம், வேற எதுவும் சரி, வேண்டாங்க அவர் மேடம். சந்தேகப்பட்ட வார்த்தை விட்டாலும் நீ அதை பெருசு பண்ணாதேமா. அதை பெருசு பண்ணாதே சொல்றேன். இத பாருங்க, அவளுக்கு மரியாதை கொடுங்க. அவளுக்கும் சுயமரியாதை இருக்கு, அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்க மேடம், நான் சந்தேகப்படுறேன். நான் என் மேல தப்பாவே இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க, நான் திருத்திக்கிறேங்க. தப்பு என் மேலே நல்ல நான் விஷயம். கிளம்புமா. திருத்திக்கிறேன். இத பாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணு. கூட மேடம் போய் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். என்னால முடியாதெல்லாம் நீ பண்ணணும் சாப்பிட உட்காந்தா இத பாருங்க, நான் ரொம்ப மனசு அடுத்து சொல்றேன். சொல்றேன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இத பாருங்க, நான் பண்றது இல்ல. பொண்டாட்டிங்கிறது வந்து அடிமை கிடையாது. ஏன் மேடம் நான் அப்படி நினைக்கவே இல்லைங்க நைட்ல மேடம். வீட்டு ஒரு விட்டு பர்சன்ட் கூட நான் அப்படி நினைக்கிறது இல்ல. வீட்லயே எல்லா வேலை செஞ்சு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல நாளைக்கு மேடம். ஏன் இது time சின்ன ஒரு time ஈகோ டீ பிரச்சனை தான் குடிக்கிறேன் மேடம், வேற மேடம். எந்த பிரச்சனையுமே இல்ல. ஈகோ சரிங்களா? பிரச்சனையில இல்லைங்க மேடம். அது என்ன மட்டும் வந்து ஒரு அது மட்டும் அடிமையா கரெக்ட் பண்ணா நடத்துறாங்க. நான் உடம்பு சரியில்லைனா சந்தோஷமா ஏன் கூட இருப்பேன். கேட்கறதுல ஒரு டீ கூட வச்சு தர மாட்டாங்க. உடம்பு சரியில்லைனா வந்து எனக்கு எனக்கு சின்ன பிடிக்கிறது வயசுல இல்லைங்க மேடம். பழக்கம் இல்ல மேடம், நான் வச்சது இல்ல. அப்படி இருந்து கூட எனக்கு வச்சு கொடுத்துருக்கு. அது கொண்டா இல்லையான்னு கேளுங்க. உடம்பு வச்சு சரியில்லைனா கொடுத்துருக்கு. எனக்கு பிடிக்கிறதே இல்ல. எனக்கு அந்த எப்ப பழக்கம் எங்க பாரு வீட்டுல உடம்பு எனக்கு யாரும் அந்த சொல்லி தரல. சிம்பிளா சாதாரணமா உடம்பு சரியில்லை போயிடும். சரி சொன்னா திட்டுவாங்களோ கம்முனே இருப்பேன். உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா பேசுற பேச்சு எனக்கு எந்திரிக்கவே முடியாதுங்க மேடம். ஏன் அது ஆரம்பத்துல எனக்கு சொன்ன அந்த உடனே அளவுக்கு கட் உடம்பு பண்ணலாம்ல? சரியில்லாம பெருசு போயிடும். பண்ணிட்டு எதுக்கு சொல்றது? பேசுற பேச்சு எப்படி எப்ப பாரு உடம்பு சரியில்லாம போயிடுது, எப்ப பாரு உடம்பு சரியில்லாம போயிடுது. வேலை செய்யலன்ற ஒரு இது மேடம். வேலை அவ ரொம்ப செய்யணும் வீக்கா இருக்கா. தெரியுங்களா மேடம் மேடம்? அது எனக்கு சொன்னாதான் மேடம் இப்ப தெரியும். நான் இப்ப காய்ச்சலுக்கு போய் உடனே சொன்னா அது உடனே ரெடி பண்ணலாம். ஏங்க கொஞ்சம் பாசமா அவளுக்கு கொஞ்சம் மரியாதை அந்த கொடுத்து அளவுக்கு நான் நடத்த வந்து கூடாது. எல்லாமே இவங்களுக்கு பண்ணிருக்காங்க main மேடம். பிரச்சனை இதுல என்னங்க மேடம்? எல்லாமே வேலை பண்ணிருக்காங்க. செய்யணும், வேலை இங்க பாருங்க, செய்யல, வேலை செய்யல, காய்ச்சல்னு வேலை சொன்னா செய்யல. அதுக்கு உடனே முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் அளவுக்கு தான் எடுக்கலாம். மேடம் செய்ய முடியும். நான் இல்லைன்னு சொல்ல, நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லலைங்களா மேடம். சமைக்கணும், டீ வச்சு கொடுக்கணும், விளக்கணும், கழுவணும், என் பிள்ளை ஸ்கூலுக்கு தானே எல்லா வேலையும் பார்க்கணும் இல்லைங்க மேடம். தண்ணி பிடிக்கணும். ஸ்கூலுக்கு என்ன 9:30 மணிக்கு ஸ்கூலுக்கு பிள்ளை அனுப்புவேன். 9 மணிக்கு ஸ்கூல்ல வைக்க மாட்டாங்க மேடம். அவங்க எங்க தங்கச்சி வீட்டுக்கு வீடு கூட கூட்டுவாரு. இவர் வந்து சாப்பிட்ட தட்டு கூட இப்படி இருந்து அப்படி எடுத்து வைக்க மாட்டாரு. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கணும், அது கூட எடுத்து வச்சு குளிக்க மாட்டாரு. எந்த வேலையுமே செய்ய மாட்டாருங்க மேடம். ஒரு தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுன்னா ஒரு அவங்க தண்ணி சாப்பிட்டு தண்ணி எழுந்துட்டாங்க எல்லாம் பாத்ரூம்ல இருக்கு மேடம். பாத்ரூம்ல நானே எடுத்து குடிச்சுக்குவேன். அவங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டு கொண்டாந்து அங்க வைக்கிறது இல்ல. தண்ணி பைப்ல சோம்பல வந்து கூட பாத்ரூம்ல தண்ணி குடிச்சு கூட எடுத்து விட்டுருவாங்க. கொடுங்க, அதான் எடுத்து சரி. கொடுக்க மாட்டாங்க நான் தான் மேடம். எடுத்து எந்த கொடுப்பேன். வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க தறி வீடு அப்படியே இவங்க எந்த வேலையும் செய்யாம நேசா 4 சேலை 5 சேலை நேராங்க. நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு 2 சேலை நேசா கூட போதும் இல்லை மேடம். நெய்யணும்ல. அப்ப அவன் ஒன்னும் சொல்றாங்க, நீ சம்பாதிச்சு எனக்கு கொடுக்கும் போது எனக்கு கேள்வி கேளுன்னு சொல்றாரு மேடம். 300 ரூபா 500 ரூபான்னு வந்தா கூட என் சம்பாதி இருக்குல்ல மேடம். அப்ப அது யாரு கொண்டு கொடுக்குறேன்? 3 வருஷமா நானே நெய்யறேங்க மேடம். அது யாரு கொண்டு கொடுக்குறீங்க மேடம்? கேளுங்க மேடம். அப்ப நாங்க சம்பாதிச்சு நாங்க சாப்பிடுற மாதிரி தானே. எனக்கு வந்து மனசாட்சி இது இல்லாம தான் மேடம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நானு. இது கேட்டா ஒண்ணு சொல்லிடுவாங்களோ, இது கேட்டா ஒண்ணு சொல்லிடுவாங்க. நான் ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதே இல்லைங்க மேடம். தெரியுங்களா? அப்படி வாழறது ரொம்ப கஷ்டங்க. தெரியுங்களா? இவ்வளவு நாள் ரொம்ப 5 கஷ்டம். வருஷம் இப்படிதான் சாப்பிட்டதுக்கு போயிட்டு ஏதாவது இருக்கு. தெரியுங்களா? வயிற்றுக்கு சாப்பிட எதுவுமே வேணாம்னு கேட்க மாட்டேன் சொல்லியிருக்காங்க. ஆசைப்பட்டு. ஒரு புடவை செலக்ட் பண்ற கூட இந்த மாதிரி புடவை அதை எப்படி கேட்கறதுன்னு யோசனை பண்ணுவேன். இந்த மாதிரி புடவை கொண்டு வந்துருக்காங்க எடுத்துக்கிட்டோமான்னு கேட்பேன். எடுத்துக்கணும்னா அவங்க எடுத்துக்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. சரி எடுத்துக்கோன்னு சொன்னாங்கன்னா அந்த புடவை வாங்கி இவங்க கிட்ட தான் கொடுப்பேன். இந்த ரேட்ல எடுத்துட்டுமா, இந்த ரேட்ல இவங்க எல்லாம் எடுத்து கொடுத்தா வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்னா இது கூட இப்ப இந்த தீபாவளி எப்போ சரி 1000 ரூபாய்க்கு 2 சேலை கேட்டது மறு வார்த்தைக்கு வேண்டாம்னு எடுத்து சொல்லியிருக்கேன்னா எதுவுமே வந்து இவங்க கிட்ட கேட்காம ஒரு எடுக்க மாட்டேன், ஒரு ஜாக்கெட் எடுக்க மாட்டேன், எதுவுமே இவங்க இல்லாம நான் எதுவுமே எடுக்க மாட்டேன். எதுவுமே கேட்காம திருமணங்கிறதே பண்ணிக்க வேண்டாம். தெரியுங்களா மேடம்? கேட்டது எடுத்து வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நினைக்கிறேன் கல்யாணம்ன்றதே நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிறேன் இப்போ. இது பாருமா, உனக்கு எடுத்து கொடுத்தாருல எடுத்து அப்படின்னு நினைச்சுக்கோ. அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் சொல்றேன், சொல்லுங்க. எடுத்து கொடுத்தா மட்டும் பத்தாது, அது சொல்லி காட்டிட்டீங்கன்னா அது கொடுத்ததுக்கான இதே சொல்லி போச்சு. காட்டிடுறாங்க மேடம். எது எடுத்தாலும் உடம்பு சரியில்லை சரி, நீங்க ஆஸ்பத்திரி சொல்லுங்க கூட்டு போனாலும் சொல்லி நீங்க காட்டிடுறாங்க. எதுவும் எது எடுத்தாலும் சொல்லி காட்டிடுறாங்க மேடம். என்ன
எதுவுமே வந்து சொல்லி காட்டாத ஒரு எங்கேயுமே இதே வந்து கிடையாது. ஆம்பளைங்க இப்ப பேச்ச அவங்க எடுபடாது என்னங்கிறாங்க, மேடம், நீ எடுபடுறது வாழ்றப்ப வந்து அவ்வளவுதான். அவங்ககிட்டயே வாழ்ந்துருக்கலாமே, நீ திமிர் எடுத்துட்டு ஆனதுனால நீங்க வந்திருக்க அப்படிங்கிறாங்க மேடம். வாழ்றது வந்து அவங்ககிட்டயே வாழ்ந்துருக்கணும் இல்லைன்னு சொல்ல, என்னால முடியாம தான் இங்க வந்தேன். சொல்லறதெல்லாம் சொல்லிட்ட, பேசுறதெல்லாம் பேசிட்ட. சரிங்க மேடம். உனக்கு ஒரே வழிதான், நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய கொண்டு போ. அப்படிதான் மேடம் இந்த 5 வருஷமா உங்ககிட்ட அடிமை மாதிரி தான் மேடம் இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் எங்க அம்மா எங்க அப்பா கூட ஷேர் பண்ணிக்க மாட்டேன், யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க மேடம். இந்த டைம் அவங்க அக்கா வந்திருந்தாங்க மாலை போட்டப்ப, அவங்க பேசுற மாலை போட்டப்ப பேசின பேச்சுக்கே அவங்க அக்கா இன்னும் அடி பண்றது எப்படி இப்படி வந்து மாட்டிட்டேன் மாலை என்ன போட்டு என்ன பண்றது பேசுனாங்க? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனாங்க. அவங்க அக்காவே வருத்தப்பட்டுட்டு போறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அவர் நல்ல மனுஷன். சும்மா எதையாவது சொல்ல. மேடம் எல்லாத்துக்கும் நல்ல மனுஷன் தாங்க மேடம். வீட்டுக்குள்ள நடக்கிறது எங்களுக்கு தானே மேடம் தெரியும். எல்லார் வீட்லயும் இருக்கிறதா இருக்கிறதா கோவத்துல மேடம். அந்த பக்கம் இந்த பக்கம் பேசுறதெல்லாம் பெருசு பண்ண முடியாது. சரிங்க மேடம். இப்ப நூலு ஜரி எல்லாம் கொண்டு போய் வச்சாச்சு, அது எப்படிங்க மேடம் மீக்கிறது? அதை மீட்டாதாங்க மேடம் நெய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற முடியும். மாறிக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? வீட்டுல போய் எது பேசக்கூடாது. இங்க இருந்து அங்க இங்க கூட்டி நடந்த போய் சம்பவத்தை நீ இதோட இங்கே மறந்துரு. சரி இங்க இருந்து சரியா? அங்க கூட்டி போய் கேவல் பண்ணிட்டு இதோட அப்படிலாம் எது பேசக்கூடாது. பேசல. அவனை இனிமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது. சரியா? கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கு நீ எதிர்த்து பேசும்போது அந்த மாதிரி நான் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ண இல்ல, கூடாது. சொல்லல. கோவத்துல நான் ஏங்க மேடம் ஒரு கோவத்தை அப்ப பொம்பளைய சொல்லிடுறேன். வெளியே அனுப்புனா அதுக்கு எங்க நீ இந்த போய் மாதிரி மேடம் பேசுனா படுப்பாங்க? நான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. பண்ணல மேடம். அதுக்கு இனிமே இப்படி ஒரு பெரிய பண்ணக்கூடாதுங்க. பிரச்சனை இல்ல பண்ணலீங்க. சரி இந்த கூட்டிட்டு பிரச்சனை போங்க. எடுத்துட்டு இப்ப இந்த மாதிரி சரி, பண்ணா கூட்டிட்டு போங்க. நான் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறதுக்காக தான் நானே வந்தேன். இல்லன்னா அங்கேயே விட்டு போறேன். வேணாம்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருப்பேன்ல. கூட்டிட்டு இப்ப மெயின் பிரச்சனை வீட்டை விட்டு வெளியே கதவை தாள் போடுறாங்க. இல்ல, இல்ல, அதை ஒரு பண்ண காரணத்துக்கு தான் மேடம் இங்க வந்ததே. இன்னொரு வாட்டி பண்ண அது மாட்டேன். மேடம் போன் பண்ணி சொல்லிக்கிறாங்க, பிரவீனா மேடம் போன் பண்ணி சொல்லிக்கிறாங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அவங்க அங்க வந்ததா எனக்கு நம்பிக்கை இல்ல, எங்கேயோ இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேடம். இல்ல இல்ல இன்னும் பண்ண மாட்டாரு. கிளம்பு. நாங்க கிளம்பிருப்போம். சரி வந்தோடனே சரி லேட் ஆகணும் அவங்க நாங்க கதை விட்டுட்டு கிளம்பிருப்போம். இருக்காங்கன்னு சொல்லி போட்டு நான் அந்த வார்த்தை எங்க சொன்னேன். அவங்க அங்க போயிருக்க மாட்டாங்க, வேற யாரோ வச்சு பேசிட்டு இருப்பாங்க. என்ன அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு மெட்ராஸ் தெரியாது, அவளுக்கு இந்த இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. மெட்ராஸ் இந்த அவருக்கு பழைய பார்க்க கதையை முடியாது. பேச வேண்டாம். இல்ல, இதை நான் கூட்டிட்டு பேசலைங்க. போறீங்களா? கூட்டிட்டு போறாங்க. அவங்க பேசுறதுக்கு தான் இப்ப நான் சொல்லிட்டு சரி இருக்கேன். வரேன். வரமா. இவங்க 2 பேருக்குமே பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நடக்கிறது ப்ராப்ளம்ஸ் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, கிராமத்துல இந்த காலம் மாறிட்டு இருக்கு. பொம்பளைங்க வந்து வெளியே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வீட்டு வேலையை அவங்க தான் பண்ணோன்னு ஆம்பளைங்க நம்புறாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சில பேர். அவங்க வந்து இன்னும் வீட்டு வேலையெல்லாம் வந்து பொம்பளை தான் செய்யணும், காலையில நேரத்தை எழுந்துச்சு கோலம் போடணும், நாள் பூரா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கணும், மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் யாரு போட்ட ரூலு? அந்த பொண்ணுக்கு முடியலைன்னா அவள் படுத்துன்னு தூங்க போறா. ஒரு நாள் லேட்டா எழுந்திரிச்சா என்ன ஆயிட போறது? அவங்க பண்ணலாமே, ஹஸ்பண்ட்ஸ் பண்ணலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? பொம்பளைங்க வெளியே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆம்பளைங்க வீட்லயும் வேலை செய்யலாம். அதுல எந்த கௌரவ குறைச்சலும் கிடையாது. ஷேர் பண்ணிட்டு பண்ணினாதான் குடும்பத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இவங்களுக்குள்ள அதுதான் பிரச்சனை. நல்லபடியா குடும்பத்தை கொண்டு போவாங்கன்னு நம்பி அனுப்பிச்சு வச்சிருக்கோம், பேசி அனுப்பிச்சு வச்சிருக்கோம். பார்க்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.